வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் தேர்தல் தேதி அறிவிப்புக்கும் வாக்குப்பதிவுக்கும் இடையில் 34 நாட்கள் இடைவெளி ஏன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அருகில் உள்ள புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தேர்தல் தேதி அறிவிப்புக்கும் வாக்குப்பதிவு நாளுக்கும் இடையில் தமிழகத்தில் 34 நாட்கள் இடைவெளி இருப்பது ஏன் என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களிலும் பொதுமக்களிடமும் எழுந்துள்ளது. தமிழகத்தில் இந்த தேர்தலை முக்கியமாக திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மற்றும் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி எதிர்கொள்கின்றன. இதற்கு அப்பால் தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகளும் தனித்தனி முறையில் தேர்தல் களத்தில் உள்ளன. திமுக கூட்டணியில் மொத்தம் 26 கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதுவரை காங்கிரஸ், மதிமுக, ஐயுஎம்எல், எம்என்கே, கொங்கு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட சில கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரி கட்சிகள், மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட சில கட்சிகளுடன் இன்னும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. மறுபுறம் என்டிஏ கூட்டணியும் இன்னும் முழுமையாக உறுதி செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. குறிப்பாக விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்குள் கொண்டுவர முயற்சிகள் நடைபெறுவதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் கூட்டணி அமைப்பு மற்றும் தேர்தல் தயாரிப்புகளுக்காக கூடுதல் கால அவகாசம் தேவைப்பட்டதால் தமிழகத்தில் தேர்தல் தேதி பின்னர் நிர்ணயிக்கப்பட்டிருக்கலாம் என்ற விமர்சனங்களும் எழுந்துள்ளன. இதே சமயம் புதுச்சேரியில் கூட்டணி விவகாரம் முன்கூட்டியே இறுதி செய்யப்பட்டதால் அங்கு தேர்தல் தேதி ஏப்ரல் 9ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழக தேர்தல் அட்டவணையின்படி மார்ச் 30 அன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கும். ஏப்ரல் 6 வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாள். ஏப்ரல் 7 மனுக்கள் பரிசீலனை. ஏப்ரல் 9 மனு திரும்ப பெற கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு ஏப்ரல் 23 அன்று வாக்குப்பதிவு நடைபெறும். மே 4 அன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. இந்த தேர்தல் தேதிகளில் உள்ள இடைவெளி குறித்து காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். பொதுவாக தமிழ்நாடு, கேரளா மற்றும் புதுச்சேரியில் ஒரே நாளில் தேர்தல் நடைபெறும் நடைமுறை இருப்பதாகவும், ஆனால் இந்த முறை தமிழ்நாட்டில் தேர்தல் 2 வாரங்கள் தாமதமாக அறிவிக்கப்பட்டிருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்தார். மேலும் தேர்தல் ஆணையம் அரசியல் அழுத்தத்தின் கீழ் செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்துள்ளார். எப்போதும் சொல்லியிருக்காங்க. ஆனால் தேர்தல் தேதி தேர்தல் கமிஷனர் என்ன பண்ணுறாங்களோ அறிவிக்கிறாங்களோ அதுதான், அதில் யாரும் மாற்ற முடியாது. ஸோ அவங்களுடைய பவர் ஃபுல் அத்தாரிட்டி அவங்களுக்கு, அவர் தான் இன்சார்ஜு. ஸோ கண்டிப்பாக தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவோ அரசியல் கட்சிகள் எடுக்க வேண்டியது தான். ஸோ கண்டிப்பாக அரசியல் கட்சிகளுக்கு 34 நாட்கள் இடைவெளிங்கிறது கொஞ்சம் பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். என்னென்னலாம் பண்ணலாம், எப்படி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறது போகிறது அப்படிங்கிறத நிதானமாக யோசித்து அவங்க செயல்படுறதுக்கு தேதி இடைவெளி அதிகமாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.